சுப்ரீம் மொபைல்ஸ். மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. ராஜா மாதிரி ராஜ விருந்து சாப்பிடணுமா? அப்ப நம்ம மதராசி பிரியாணிக்கு வாங்க. தலவாழை இலையில வெரைட்டிஸ் ஆஃப் டிஷஸ் வெட்டிங் ஸ்டைல்ல. அப்புறம் என்ன, ஈட் லைக் a king. சுப்ரீம் மொபைல் பிரசன்ஸ் கெலாட்டாவின் மக்களின் ஸ்டார் ரச்சிதா ஃபேன் ஃபெஸ்டிவல். லொகேஷன் காட்டுசி ஸ்மோக் ஹப் க்ரோம்பேட். ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும், ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசவே இல்லை. ஸோ பிக் பாஸ் ஓகே, உங்களுக்கு வந்து இந்த பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு ஃபேமில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு நிறையா விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க, அதில் எஸ்பெஷலி ஷிவின், அவங்கள பற்றி ஒரு வார்த்தையில சொன்னா முடியவே முடியாது. எனக்கு இந்த இன்டர்வியூ ஒரு நாள் ஃபுல்லாவே நான் பேசிட்டே இருப்பேன் சிவனை பத்தி. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் எனக்கும் அவளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. எனக்கு பேசிக்கலா என்னதான் ஃபேம் அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே வந்து நாங்க நடிச்ச நடிப்புக்கு தான் ஃபேன்ஸ் இருப்பாங்க. பட் நம்மளோட பர்சனல் கேரக்டருக்கோ நம்மளோட கேரக்டரைசேஷனுக்கோ இதுதான் இவங்க, நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசுற விதமா இருக்கட்டும், அதை பிடிச்சி சில பேர் பார்க்கணும் விரும்பணும் அப்படின்னு நினைக்கிறது தான் பிக் பாஸ் ஷோ. அதுதான் பிக் பாஸ். நம்ம என்னதான் நம்ம கேம்ல நாங்க ஜெயிக்கிறோம் அப்படிங்கறத தாண்டி நம்ம அதை எப்படி விளையாடி ஜெயிக்கிறோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம அதை போற பாதை, நம்ம அதை அந்த ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதுதான் நான் எப்போவுமே யோசிப்பேன். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது எனக்கு ஷிவின் அவள் விளையாடின விதம் இட் வாஸ் ட்ரெமெண்டஸ். ஒரு சீனுங்கிற ஒரு டாஸ்க் பேப்பர் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க் வந்து படிக்கிற ஒரு 2 லைன் தான் படிச்சிருப்பாங்க. அந்த 2 லைன் படிக்கிறதுக்குள்ளேயே அந்த ஃபுல் டாஸ்க் என்னங்கிறது வந்து அவள் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருவா. அந்த மாதிரி ஒரு பிரில்லியண்ட்டாக யோசிப்பா அவள். நிறைய விஷயத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இவங்க ஐடியா கொடுக்கும்போது பிக் பாஸ் வில் பி லைக் இது நல்லா இருக்கு, நானே சொல்ற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அதை ரிப்பீட் பண்ணுவாங்க, இந்த ஐடியா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க பிரெய்னி. ஸோ அதை பார்த்துட்டு வியந்த ஒரு தருணங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ when it comes to ஷிவன், நிறைய ஒரு அன்புக்காக ஏங்கின ஒரு பர்சன், நான் அன்பை கொடுக்கறதுக்காக ஏங்கின ஒரு பர்சன். ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆயிடுச்சு. அவ ஏங்குனா நான் அந்த ஏங்குன விஷயத்தை நான் கொடுத்தேன். ஓகே, இப்போ வந்து பிக் பாஸ்ல வந்து நீங்க ரொம்ப ஒரு சின்சியரான ஒரு கண்டஸ்டண்டா இருந்தீங்க. கரெக்டா டைமுக்கு எந்திரிக்கிறது, ஸோ குக் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டையும் எல்லா டாஸ்கையும் நல்லா பண்ணிட்டு, காக்கா கிட்ட குருவி கிட்ட அணில் கிட்ட எல்லாம் பேசிட்டு, இந்த மாதிரி நிறைய ஸ்வீட்டான விஷயங்கள்லாம் பண்ணீங்க. ஆனா ஆடியன்ஸ் சில விஷயங்கள் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணலையே அப்படின்ற ஏதாச்சும் ஒரு வருத்தம் இருக்கா? ஆக்சுவலி ஆடியன்ஸ் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க, வீட்டில் இருக்கிறவங்க தான் அதை நோட்டீஸ் பண்ணாமல் விட்டாங்க. வீட்டில் இருக்கிறவங்க யாருமே அதை நோட்டீஸ் பண்ணல. அது ஒரு பெரிய விஷயமாவே யாருக்கும் தோணலை. ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா நம்ம வீட்டில் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தானே பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம காலையில் எந்திக்கிறதுக்கா இருக்கட்டும், நம்ம சின்சியராக ஒரு விஷயத்தை இந்த வேலையை நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது ப்ராப்பராக முடிக்கணும். சமைக்கிறதா இருக்கட்டும், சமையல் ஒரு நிமிஷமும் லேட்டான ஒரு விஷயமே இல்லை நான் பிக் பாஸில் இருக்கிற வரைக்குமே. ஸோ இந்த அளவுக்கு இருக்கிற எல்லா இதுவுமே வந்து பெரிய விஷயமாவே யாரும் நினைக்கல. பட் வெளியில் வந்து பார்க்கும்போது ஆடியன்ஸ் வந்து ஒவ்வொரு பாயிண்டாகவும் சொல்கிறாங்க. அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல இதை பண்ணியிருக்கீங்கல்ல, நீங்கள் காலையில் இவ்வளோ தூரம் எந்திப்பீங்கல்ல, நீங்கள் சமைப்பீங்கல்ல, நீங்கள் உங்கள் பெட் இவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, நீங்கள் அவ்வளோ காமாக கம்போஸ்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, இந்த இடத்துல நீங்க பேசியிருக்கிறது கரெக்டா தோணுச்சு, அந்த இடத்துல ஆமா நீங்க சைலண்டா தான் இருந்திருக்கணும், நீங்க இருந்திருக்கீங்க. நான் இப்போ சைலண்டா இருந்திருக்கிற ஒரு விஷயம் இவ்வளோ பேசப்பட்டு இருக்கிறது வந்து நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உள்ள இருக்கிற யாருமே அதை வந்து பெருசா கண்டுக்கவே இல்லை, அது ஒரு பாயிண்டாவே தோணல. பட் ஆடியன்ஸுக்கு அது ஒரு பாயிண்டா தோணிருக்குங்கிறது வந்து எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஸோ 24/7 தான் அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா ஆச்சு. ஸோ இதையுமே பார்த்து இதுவுமே ஒரு குவாலிட்டி, திஸ் இஸ் அ பேசிக் குவாலிட்டி ஹியூமனுக்கு. நீ வந்து எப்படி உன்னை ரெப்ரசென்ட் பண்ணிக்கிற, நீ வந்து எப்படி ஒருத்தரை வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுற அப்படிங்கிறது ஒரு பேசிக் குவாலிட்டி. அந்த குவாலிட்டியே அங்க யாருமே ரெகக்னைஸ் பண்ணல. ஆனா ஆடியன்ஸ் அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அது வந்து ரெஸ்பெக்ட் பண்றாங்கங்கும் போது ஐ அம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். அதை வெல்கம் பண்ணாங்க. ஆமா, இல்லை இப்போ கூட சொன்னாங்களே பேசும்போது அவங்க ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து கொடுத்தாங்க, எல்லாமே சொல்றாங்க. நீங்க வந்து இந்த இடத்துல இப்படி சொன்னீங்க, இந்த இடத்துல நீங்க வந்து இப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே காம் அண்ட் கம்போஸ்டா இருக்கிறது ஹியூமனுக்கு இருக்கிற ஒரு பேசிக் குவாலிட்டி. நீ வீட்டுக்குள்ள நான் எப்படி வேணாலும் இருக்கிறேன், நான் இப்படி தான் பேசுவேன், நான் இப்படி தான் கத்துவேன், நான் வந்து டக்கு கொடுப்பேன், இல்லை நான் வந்து எதிர்த்து பேசுவேன் அப்படிங்கிறது வந்து நீ வெளி உலகத்தில் அப்படியே நீ இருந்தேன்னா சத்தியமாக யாரும் உங்களை என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஏன் அதை வந்து மறந்துட்டாங்க நிறைய பேர் அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ ஒரு
நார்மலா ஒருத்தரை வந்து ரெஸ்பெக்ட் பண்றதுல என்ன இருக்க போகுது, ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு காமா பேசிட்டு போயிருக்கலாம்ல. அதை நிறைய பேர் தவிர்த்திருந்தாங்க. பட் நான் அதை ஒரு பெரிய குவாலிட்டியா பாக்குறேன். அந்த குவாலிட்டி அங்க யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணல, இவங்க ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த காமன் கம்போஸ்டா இருக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து இந்த கண்டஸ்டன்ட் அவங்கள வந்துட்டு இந்த சேஃப் கேம் விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரச்சிதா வந்து சேஃப் கேம் விளையாடுறாங்க. என்ன ஆகும்னா அஷேக், இந்த சேஃப் கேம் அப்படிங்கிறது வந்து ஃப்ரம் டாஸ்க் என்னது சீசன் 1ல இருந்து சொல்லிட்டே வந்துட்டு இருக்காங்க சேஃப் கேம் சேஃப் கேம் சேஃப் கேம் அப்படின்ட்டு. பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கேம் என்னதான் நம்ம கேம் விளையாடினாலுமே, நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம எப்படி விளையாடுறோம், ஒரு விஷயத்த அங்க வச்சிருக்காங்க, ஒரு விஷயத்த அதை போய் அதை நோக்கி நீ போயிட்டு இருக்க, அதை எடுக்க நீ போயிட்டு இருக்கேன்னா அது பாதை வெரி இம்பார்ட்டண்டா இருக்கு. 2 பாதை இருக்கும். நீ எந்த பாதையை சூஸ் பண்ற அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நான் என்னோட பாதையை சூஸ் பண்ணேன், எனக்கு இப்படி தான் விளையாடணும் அப்படிங்கிறது தான் என்னோட மைண்ட்ல இருந்தது. எந்த இடத்துலையுமே வந்து உன்னோட ஷார்ட் டெம்பர் இதாக இருக்கட்டும் எதுவுமே லூஸ் பண்ணிக்காம த வே யூ ஹாவ் டு ஹேண்டில் திங்ஸ். ஏன்னா நான் ரொம்ப பயந்த ஒரு விஷயம், நம்ம எங்கேயாவது வந்து நம்ம வந்து திங்ஸை ஹேண்டில் பண்ணாமல் நம்ம உடஞ்சிருவோம் இல்லை ஏதாவது ஆகும்ன்ட்டு. பட் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்ச ஒரு விஷயம் என்னால் அங்கே ப்ரூவ் பண்ண முடிஞ்சிச்சு. இல்லை ரச்சிதா உன்னால் முடியும், உன்னால் காமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அது சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து எஸ் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். பட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் நான் அந்த பாத்தை சூஸ் பண்ணிவிட்டு நான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். ஸோ அது வரைக்கும் ஐம் ஃபைன். ஓகேங்க. இப்போ மைனா ஓகே, இப்போ இந்த மைனா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க மைனா கூட ரொம்ப நேரம் இல்ல, ரொம்ப முக்கியமான டைம் நீங்க ஆக்சுவலி ஏன் இல்ல அப்படிங்கறது வந்து நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா ஆன்சரும் அவங்க கிட்டே தான் இருக்கும். எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய பேர் வந்து நம்ம அன்பு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது வெறும் வாங்குவாங்களே தவிர அந்த அன்பு நமக்கும் தேவை அப்படிங்கறது மறந்துடுவாங்க. அந்த எக்ஸாக்ட்லி அதே அன்பு நீங்க எனக்கு கொடுத்திருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அதோட வைபே வேறையா இருந்திருக்கும், ஈக்குவேஷனே வேற மாதிரி இருக்கும். மேபி அது எனக்கு கிடைக்கல, அதனால நான் வந்து ஒரு கேப்பா இருந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப நாள் நான் அதை ஃபீல் பண்ண ஒரு விஷயம். அது பொதுவாகவே வந்து இந்த பேக் பிச்சிங் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். பிக் பாஸ் அப்படின்னும் போது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு வைங்களேன். ஸோ நெருக்கமானவங்க யாராச்சும் வந்து இப்படி பேக் பிச் பண்ணும்போது அதை கேள்விப்படும் போது எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது, அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். வீட்டில் இருக்கும் போது சத்தியமாக எனக்கு வந்து ஃபீல் கூட ஆகலை. எனக்கு யாரோ இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தாட் கூட இல்லை. ஏன்னா நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அப்படி தான் நம்மளோட சிந்தனைகள் இருக்கோன்னு நம்புறவன் நான் ரொம்ப பாசிட்டிவாக யோசிச்சுட்டு எல்லார்கிட்டையும் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னா சரௌண்டிங்குமே பாசிட்டிவாக தான் இருக்கும். தட் இஸ் ஹவ் ஐ டேக் இட். அப்படிதான் அந்த மனநிலையில தான் இருந்தேன். வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சில விஷயம் பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்கா ஷாக்கிங்கா இருந்தது. என்னை விட எங்க அம்மா கொஞ்சம் ஹர்ட் ஆனாங்க. இப்போ நீங்க சொன்ன அவங்க தான் ஒரு நிறைய இடத்துல வந்து என்னை பத்தி சொல்லியிருக்கிற விஷயம் வந்து எங்க அம்மாக்கு ஆக்சுவலி ஹர்ட் ஆச்சு. ஏன்னா அவங்களுமே பார்த்துருக்காங்க நான் என்னென்னலாம் நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கறது பார்த்துருக்காங்க. ஸோ ஷீ ஃபெல்ட் பேட். அதுக்கு நான் சொன்னேன், அம்மா நாள் ஆக 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 பீப்புள் வில் சேஞ்ச், மேபி இதுவுமே அவங்க புரிஞ்சுப்பாங்க, சரி ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் எபிசோட்ஸ் எல்லாம் எதுவுமே பார்க்கலைங்க. ஏன்னா என்னை வந்து ஹியூமனாக தான் பார்க்குறேன். அவரோட பெர்செப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறது எனக்கு பிடிக்காது. ஸோ இதுக்கப்புறமுமே நான் அவங்கள வெளியில் எங்கேயாவது பார்த்தேன்னா அதே அன்போட நான் அவங்கள ரெசிப்ரோகேட் பண்ணணும். ஸோ அதனால எனக்கு அதை சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ நான் எபிசோட்ஸ் பார்க்கல. ஸோ இதோட அந்த கசப்புத்தனை என்ன இருக்குனாலும் தட்ஸ் ஃபைன், நான் அதை மூடி மறைச்சிட்டேன். சூப்பர். இப்போ இந்த கில்ட் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எந்த கண்டஸ்ட் மேலையா இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராபர்ட் மாஸ்டர் மேல ஏதாச்சும் ஒரு கில்ட் உங்களுக்கு இருக்கா? சம்திங் வாட்? நோ வே. ஆக்சுவலி அது ஒரு டாஸ்க்ல தான் நான் பயந்துட்டேன். ஒருவேளை நான் பண்ண கேம் பிளான், ஐ மீன் நான் விளையாடின விதம் ஏதாவது அவங்களோட கேமை ஹர்ட் பண்ணிடுச்சா அப்படின்னு நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டு அழுதது தான் அந்த ஒரு டைம். பட் அதுக்கப்புறம் எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஐயோ ஆமா இல்லை, இது ஒரு கேம், அவங்க தான் அது தப்பாக நடத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால கில்ட்டுங்கிற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு கேம் பிளே இதுலையும் எனக்கு தோணலை. ஸோ இட் வாஸ் வாட் இட் இஸ் அண்ட் இட் ஹேப்பன், அவ்வளோதான். ஓகே. கமல் சாரே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, பொறுமைக்கு வந்து இந்த அகிம்சை வழியில வந்து கையாடுறீங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து கமல் சார் அதை சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. என்னன்னா நம்ம அதுதான், நான் ஒரு வழியை சூஸ் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு அந்த கேம் விளையாடிட்டு இருக்கும்போது கமல் சார் அன்னைக்கு வந்து எல்லாரையும் எழுப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க நீங்க வெளியில பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு. நான் ஜென்னுவனா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பர்சனை நான் இருக்காங்கன்னே நான் வந்து
கேரே பண்ண மாட்டேன், அப்படி ஒரு பர்சனே எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு. அவ்வளோ பொறுமையாக இருக்கா உங்களுக்குன்னு சொன்னேன். அதை நான் கல்டிவேட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு ஆமாம், நம்ம ஏதோ ஒரு நல்ல கரெக்டாக ப்ராப்பரான வழியில் தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் எனக்கு அன்றைக்கி கிடச்சிச்சு. அண்ட் இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து இப்போ எனக்கு இன்ஸ்டாலேயாக இருக்கட்டும் எல்லாம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு பெரிய லெசனாகவே இதை பார்க்குறோம் ரச்சிதா. ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு 10 பேர் கத்திட்டு இருக்காங்கன்னா நம்மளும் அங்கே போய் கத்தி கதிரி நம்ம வந்து நம்மளோட பாயிண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம சைலண்ட்டாக இருந்தாலே வந்து அந்த இடத்துல நம்ம வேற மாதிரி ஒரு சைலன்ஸ் ஹேவ் தட் ஒரு பெரிய பவர்ஃபுல் ஒரு வெப்பன் அது அப்படிங்கிறது வந்து சொல்லும் போது எனக்கு வாவ், பீப்புள் ஆர் ரெக்கக்னைசிங் தட் அப்படின்னு சொல்லும் போது ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். சூப்பர், நைஸ். ஃபைனலா சில நேம்ஸ் மட்டும் சொல்றேன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா கூட நீங்க சொல்லலாம். ஓகேவா? விக்ரமன் நல்ல மனிதர், இப்படியே இருங்க. ஓகே. ஷிவின் என்னோட பாப்பா, அவளோட வாழ்க்கையில் அவளுக்கு எல்லா ஹாப்பினஸும் முழுமையாக அவளுக்கு கிடைக்கணும், எல்லா சந்தோஷமும் அவளுக்கு கிடைக்கணும். அவள் இவ்வளோ நாள் மிஸ் பண்ண ஒரு விஷயங்கள் எல்லாமே அவளுக்கு வந்து அப்படியே ஒரு பிளாட்டரில் கிடைக்கணும். அது என்னால் கொடுக்க முடிஞ்சாலும் கொடுப்பேன், இல்லை அவளுக்கே கிடைக்கணும்னாலும் அது கிடைக்கணும். அவ்வளோதான். எவ்ரிதிங் ஷி டிசர்வ்ஸ் எவ்ரிதிங். பகேஸ்வரி, ஓ மை காட், ஷீ இஸ் a wonderful, strong and supportive woman. அசீம் பாஸ். ஓகே. தனலட்சுமி, she is a strong player actually, very strong player. உள்ளே இருக்கும்போது நான் நிறைய வாட்டி தனா கிட்டேயே சொல்லுவேன், நீ வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ராங் பிளேயர் தானா, ஒரு சில விஷயங்கள் தான் நீ வந்து தவிர்த்துட்டேன்னா நீ வந்து கண்டிப்பாக நீ சூப்பராக வருவே அப்படின்னா அப்படின்னு பண்ணுவா. பட் நிறைய இடத்துல அது மிஸ்ஸாக இருக்கும். பட் அவளோட ஏஜ் அது ஒன்றுமே பண்ண முடியாது. பட் ஷீ இஸ் ரியலி அ வெரி ஸ்ட்ராங் பிளேயர். ஓகே. ஃபைனலாக ராபர்ட் மாஸ்டர். என்னாச்சு? சிரிப்பு தான், ஸ்மைல் தான். ஓகே ஓகே, சூப்பர். இப்போ வந்து பிக் பாஸ்ல நிறைய ட்ராஃபிஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து கலாட்டா சார்பா ஒரு சின்ன ஒரு அவார்ட் மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுக்கலாம், ஒரு அன்பளிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துடலாமா? ஓகே. விநாயகமூர்த்தி அவர்களை கலாட்டாவோட அன்பு இருக்கும்போது எனக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் காஃபி எதுக்கு? ஸோ கலாட்டாவோட வைஸ் பிரசிடென்ட் விநாயகமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Thank you so much. Very surprising ji. My God, you are awesome. Thank you. ஐயோ, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படிட்டாங்க கிஃப்ட். This moment, இந்த மொமெண்ட் ஃப்ரீஸ் பண்றதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஏன்னா இது டெலிகாஸ்ட் கூட ஆகல இந்த மொமெண்ட் ஆக்சுவலி. சார் வந்து நான் இந்த மாதிரி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் கீழே போய் அந்த அழுதுகிட்டே கேட்குறேன், இதை மட்டும் எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணும், இது மட்டும் எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி எனக்கு ரீசெண்டாக தான் இந்த ஃபோட்டோவே எனக்கு கிடைச்சிச்சு. நான் நினைச்சிட்டு இருந்தேன் இது ஒரு ஃப்ரேம் பண்ணணும்ட்டு. தேங்க்யூ கலாட்டா, தேங்க்யூ ஃபார் திஸ். சூப்பர். Of course, it's a very beautiful moment. அவர் கூட அந்த ஃபைனலிஸ்டா நிக்க முடியல, பட் ஸ்டில் this moment is very precious for me. சூப்பருங்க, உண்மையிலே ரொம்பவே சந்தோஷம். சுப்ரீம் மொபைல் பிரசன்ஸ் மக்களின் ஸ்டார் ரக்ஷிதா ஃபேன்ஸ் மீட் வந்து பயங்கர கோலாகலமா ஒரு முடிவுக்கு வந்தது. லொகேஷன் கர்ட்டசி ஸ்மோக் ஹப். Thank you so much for Smoke Hub actually. ஏன்னா என் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் அதிரடியாக எல்லாமே பிளான் பண்ணியிருந்தாலுமே எல்லாத்துக்குமே காமா அவங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். உண்மையிலே இப்போ வந்து ஃபைனலாக ஃபேன்ஸோட சேர்ந்து நம்ம கேக்லாம் கட் பண்ணிடலாம். டெஃபினெட்லி. ஓகே, ஹவ் வாஸ் த டே டார்லிங்ஸ்? உண்மையா சொல்றேன், இந்த நாள் வந்து பிக் பாஸ் கடைசி நாள் தான் என்னோட மறக்க முடியாத நாள் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அதுல இன்னொரு நாள் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க. Thank you so much.
இந்த நாள் நான் மறக்கவே மாட்டேன் மிகப்பெரிய சர்ப்ரைசஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ so much for everything. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. உங்களுக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க. ஓகேவா? ஆமா. தேங்க்யூ ஸோ மச். சுப்ரீம் மொபைல்ஸ். மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. ராஜா மாதிரி ராஜா விருந்து சாப்பிடணுமா? அப்ப நம்ம மதராசி பிரியாணிக்கு வாங்க. தலவாழை இலையில வெரைட்டிஸ் ஆஃப் டிஷஸ் வெட்டிங் ஸ்டைல்ல. அப்புறம் என்ன, ஈட் லைக் a king.